முன்னுரிமை வையுங்கள். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முதன்மையான இடம் என்று சொல்லிவிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் கடை கோடியில் 15 வருஷமாக பாதி பேர் ₹1 கூட வாங்காமல் ரிட்டையர்ட் ஆகி வெளியில் போயிட்டாங்க. கடை கோடியில் வச்சிருக்கிறது எந்த விதத்திலும் ஏற்புடையதே கிடையாது. இனி நாங்கள் பொறுக்க போவது கிடையாது. எங்களை கொன்று போட்டாலும் சரி, எங்களை சிறைச்சேதம் செய்தாலும் சரி, எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். நாளைக்கு பள்ளிகள்லாம் திறக்க போகுது. இப்போ உங்க போராட்டம் தொடருமா இல்ல பள்ளிக்கு போவீங்க? எங்களுடைய மாணவ செல்வங்களை காண்பதற்கு நாங்களும் மிகுந்த ஆவலோடு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் கோடை அந்த 2ஆம் பருவ விடுமுறை முடிந்து நாங்கள் பார்ப்பதற்கு ஆவலோடு தான் இருக்கிறோம். இன்றைக்கு கூட நேற்றே பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொன்னாங்க. இன்று கூட அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து முதலமைச்சர் கொண்டு சென்று இந்த ஊதிய முரண்பாடு களையும் பட்சத்தில் நாளை நாங்கள் பள்ளிக்கு செல்வோம். ஒருவேளை அரசு இன்னும் தாமதப்படுத்தினால் 10 நாட்களாக விடுமுறை நாட்களை தொடர்ந்து தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். இனியும் அரசு தாமதப்படுத்தினால் எங்களுடைய போராட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடக்கும், தலைநகரில் சென்னையிலும் நடக்கும். நாளைக்கு தமிழகம் முழுவதும் பெற்றோர்கள், எங்களுடைய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எங்களை ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா இந்த ஆசிரியர்கள்ட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் என் குழந்தை நல்லா படிக்குது, ஆங்கிலம் படிக்கும். தனியார் பள்ளியில் ஆங்கிலம் படிக்க முடியாமல் சிரமப்படுற குழந்தைகள் எங்களுடைய அரசு பள்ளியில் வரும்போது நாங்கள் ஆங்கிலம் அவ்வளோ அற்புதமாக சொல்லிக் கொடுத்து போனிக்ஸ் மெத்தடில் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளை தரம் உயர்த்தி காட்டியிருக்கோம். நாளைக்கு வேணால் நீங்கள் பாருங்கள், எங்களுடைய பெற்றோர்களும் எங்களுக்காக தோள் கொடுத்து நிற்பார்கள். ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்களும் நியமன தேர்வு முடித்த ஆசிரியர்களும் அந்த குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்போடு பணிபுரிந்து எங்களுடைய சொந்த பணத்தில் மாதம் மாதம் நிறைய செலவு செஞ்சு தான் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். ஏன்னா அது நாங்கள் வேறு குழந்தைன்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். அது எங்களுடைய குழந்தை. எங்கள் குழந்தைகளை எப்படி நாங்கள் எங்களை பெத்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்களையும் நாங்கள் பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் செய்வோம். சொந்த செலவில் எவ்வளவோ காரியங்களை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். எந்த துறையில் அப்படி செய்கிறாங்க? ஒரு துறையை சொல்லுங்கள். ஒரே ஒரு துறை, எந்த IAS ஆகுது அவர்களுடைய சொந்த பணத்தில் அவர்களுடைய துறையை நாங்கள் மேம்படுத்தியிருக்கோம், எங்களுடைய அலுவலகத்துக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்கள். நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய பள்ளிக்காக, எங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு மாதமும் செய்கிறோம். எத்தனை ஆசிரியர் அதை காட்ட? ஆசிரியர் பணின்றது ஒரு சேவை பணி. நீங்கள் ஆசிரியரை கொண்டு வந்து கடைநிலை ஊழியர்களை வச்சு இது நாள் வரை போராட வைப்பதே மிகுந்த அவமானமான ஒரு விஷயம். இது அரசுக்கு அவமானம். தயவு செய்து உடனே போராட்டத்தை முடித்து வையுங்கள். எங்களுடைய போராட்ட முடிவு உங்கள் கையில், எங்கள் கையில் அல்ல. நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை மாதங்கள் கேட்டாலும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.